அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். உஸ்தாத், சொல்லுங்க, கேளுங்க. இப்ப கேக்குதா? இப்ப ஓகே, ஓகேயா? கேக்குது. ஓகே. ஆ என்ன கேள்வி உஸ்தாத், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த ம். ஆ அல்லாஹ் படைச்ச பிறகு ம். லாங்குவேஜ் இல்லாத காலத்துல ஆமா. ஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாக்கு வந்த பிறகு ம். செடி, கொடி, மிருகம் இது அத்தனையும் அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்றத யாரும் கற்றுக் கொடுக்கல. ம். அந்த ஞானம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அந்த அந்த நாலேஜ் வந்துச்சுன்றத கொஞ்சம் எனக்கு விளக்கி தாருங்க. இது ஆரம்ப விஷயத்தில இதை விளங்குறேன்டா ஒரு வகையா விளங்கலாம். அதாவது ஆதம் என்று சொல்லி ஆதம் படைக்கப்பட்டு ஆரம்பத்தில அவரை ஜன்னத்தில சொர்க்கத்தில தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இங்க வாழுங்க என்று சொல்லி அவர்களை விட்டான். விட்ட உடனே படைக்கப்பட்ட ஆதம வந்து சொர்க்கத்திலயா? அதாவது அல்லாஹ்வுடைய சமூகத்தில முதல் மலக்குகள்கிட்ட கேட்கான், நான் இப்படி ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அலிம்பு ரத்தம் சிந்தி அந்த மனிதனையா படைக்க போறான். அல்லாஹ் கேட்ட பிரதிநிதி ஒருத்தனை படைக்க போறேன், மனிதனை படிக்கையா என்று கேட்கல. ம். வழக்குகள் இன்னைக்கு என்ன பதில் சொல்றான், அந்த அலிம்பு செய்யற ரத்தம் சிந்துற அந்த மனிதனையா படைக்க போறான் என்று கேட்கல. மலக்குமார்கள் நேரத்தோட எப்படி தெரியும்? எப்படி? அந்த மலக்குமார்களுக்கு மனிதனை பத்தின ஏன்னா ஏற்கனவே அவன் படைச்சு ரத்தம் சிந்தி அலிம்பு செஞ்ச அந்த வரலாறு அந்த மலக்குமார்களோட பதிவுல இருக்கு. வழக்குகள் என்ற முதலாவது ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். ஆரம்ப விஷயம் நாம நம்புல மாதிரி நினைச்சிட்டு வழக்குகள் அறிவால படைக்கப்பட்டவன், நாம மண்ணால படைக்கப்பட்டார்கள். ஷைத்தான் இப்லீஸ் நெருப்பால படைக்கப்பட்டவன். இத சரியான புரிதலோடு ஆரம்பம் எடுத்துக்கிட்டா தான் இதுக்குள்ள நாம போகலாம். அப்ப அறிவால படைக்கப்பட்ட அவர்களுக்குரிய குணம் என்னடா, அவள் அந்த அறிவால படைக்கப்பட்ட அந்த மலக்களோட தன்மை என்னடா, ஞாபகம் வச்சுக்கிறது, நினைவு வச்சுக்கிறது. அவள்கிட்ட மறதி கிடையாது. ஏதாவது ஒரு பதிவொன்று அவள்கிட்ட இருந்தா மறக்க மாட்டார். அப்ப அவர்களுக்குத்தான் அல்லாஹ் பிரதிநிதியை நான் படைக்கியா என்று கேட்ட உடனே அவருடைய நினைவுல பதிவிரிக்கா இல்லையா, ஏற்கனவே நடந்து அலிம்பு அதைத்தான் இப்படி அந்த அலிம்பு செஞ்சு ரத்தம் அந்த மனிதனையா படைக்க போறா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, நீங்க அறியாதவற்றை நான் அறிந்தவன். அப்ப ஐனைக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கு. மலக்குகள் நினைவுபடுத்துறாக்களா இருக்காரு, அவள்கிட்ட நினைவு மட்டும்தான் இருக்கு, அவள்கிட்ட மறக்கிற நிலை இல்லை இல்லையா? இந்த இப்லீஸ் என்று கூட இருக்கிற அவர் நெருப்பால படைக்கப்பட்டவர், அவர்கிட்ட என்ன நிலை இருக்கு? மறக்கிற நிலை தான் இருக்கு. நெருப்புக்கு எப்பயும் மறதிதான். நெருப்பு இருக்கே, அதை நீங்க ஒரு பேப்பர்ல பத்த வச்சா அந்த பேப்பரை முடிச்சு போட்டு அவரையும் இல்லாம ஆயிடுவாரு. பேப்பர் பத்தி 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 அப்படியே போய் கடைசா பேப்பர் முடிஞ்சு நெருப்பிப்பாரா? அப்ப அவர் நெருப்பொண்டு இருக்கென்று சொல்லி அவரு உணர்றேன்டா அவருக்கு ஒரு பேப்பர் வேணும். இன்னைக்கு மறந்து இப்ப இடையில அல்லாவுக்கு இந்த நினைவையும் இந்த மறதியும் சேர்க்கப்பட்ட ஒரு படைப்புண்டா இன்னைக்கு தேவைப்படுது. அதை தண்ட அறிவுல என்ன செய்யறான், அவன் கேட்கான், எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கன்னு சொல்லாம நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன். அந்த பிரதிநிதி எனக்கு எப்படி அமையணும் பண்ணா, நினைக்கிறவராவும் மீக்கணும், மறக்கிறவராவும் மீக்கும். உங்களுக்கு அப்ப இன்னைக்கு அல்லாஹ் கேட்ட உடனே மலக்கள் என்ன செய்யறாங்க, அவ நினைச்சு மறந்து ஏற்கனவே நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அல்லாஹ் விட்டு சொன்னா, நீ அறியாத விட்டு நான் அறிஞ்சவன். அப்படின்னா இன்னைக்கு அந்த பிரதிநிதி என்று அறிவுல வெளிப்படுத்தி அந்த பிரதிநிதியாக யார் உண்மையிலே வரப்போறா? அவன் பாருல, அவன் அப்படியே இருக்க, அவன் ஒரு பிரதிநிதி அறிவுல தண்ட சூரத்தை கொண்டு கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்து ரஹ்மான், ரஹ்மான்ங்கிற தன்னுடைய நாமத்தை கொண்டு என்ன செய்யறான், தண்ட சூரத்தை அறிவுல வெளிப்படுத்தி அதுல அவன் தான் என்ன செய்யறான், தஜல்லி ஆகிறான், உணர்றான். உணர்றதுக்கு முதல் அவன் தன்னை உணர்ற அந்த உணர்வு மறக்காம இருக்கே மலக்குகளை சுஜூதி செய்ய சொல்றான். மலக்கள் இப்ப எல்லாரும் சுஜூதி செய்கிறார். செஞ்ச உடனே இப்ப அவன் இன்னைக்கு நான் என்று உணர்ந்த அந்த உணர்வு அதுல உணரப்படுமா உணரப்படாதா? உணரப்படும். இதுக்கு அங்கால ஆழமா நமக்கு இன்னொருக்கா போவோம். இப்ப ஆரம்பத்தோட நிற்போம், சரியா? இப்ப உணரப்பட்ட உடனே இப்ப ரஹ்மான்ங்கிற அந்த சூரத்தை கொண்டு ஆதம் தன்னை என்ன செய்யறாரு, நான் என்று உணர்ற நிலைக்கு நிக்க. இப்ப ஆதம் வந்து இன்னைக்கு வந்தது என்ன, அந்த உணர்ந்திருக்கிற சூரத்தா இல்ல அந்த சூரத்து மட்டுமா என்று பார்த்தா சூரத்து மட்டும்தான். அவன் தண்ட சூரத்தை அறிவுல வெளிப்படுத்தின உடனே இப்ப ரஹ்மான்ங்கிற அந்த சூரத்தை அறிவுல வெளிப்பட்டிருக்க. இப்படி வெளிப்பட்டு இருக்கிறது தான் ஆதம். இப்ப அந்த ஆதம்ங்கிற அந்த சூரத்துக்கு அவன் உயிரை கொடுக்கையும் இல்லை, உணர்வை கொடுக்கையும் இல்லை, அதுல நான் என்று சொல்லி அந்த சூரத்து உணரப்படையும் இல்லை. இப்படி இருக்கிற நிலையிலாம் அந்த நினைவோண்டு இருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சான், ரெண்டு மறதியையும் சுஜூது செய்யச்சா நினைவையும் சுஜூது செய்யச்சாண்டா என்ன அர்த்தம், வழக்குகளையும் சுஜூது செய்யச்சா எல்லாரையும் மொத்தத்திலும் சுஜூது செய்யச்சா. இது நடந்தது காலத்திலையும் இடத்திலையும் ஒரு கட்டுண்டு நடந்த விஷயம் இல்லை. ஆனா நாம பேச்சுக்கு விளங்குறதுக்காக ஒரு கட்டுண்ட நிலையில நடந்த மாதிரி பேசிக்கிறோம், விளங்கிக்கிறோம். விளங்காட்டி புரியாத விஷயம். இது தன்னிலையில நடக்கிற ஒரு விஷயம்.
இப்ப ஈனைக்கு அங்க தஜல்லி ஆயின உடனே இப்ப அவன் என்ன செய்யறான், அந்த சூரத்துக்கு நான் என்று சொல்லி தண்ட ரூக ஊதினதாக அவன் உணர்வை கொண்டு அந்த சூரத்தை ஆதம் என்று சொல்லி எழுந்ததாக எழுப்பினதாக சரித்திரம் சொல்லுதா இல்லையா, வேதவசனம் சொல்லுதா இல்லையா? Right. இப்ப ஆதம் என்று சொல்லி அண்ணன் அறிவுல வழியாகி நிற்கிறது உண்மையிலே யார்? ஒரு ஆள் அப்படி இருந்தாரா? அவன் தான் அறிவுல வழியாகி நிற்கிறான். இப்பதான் காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட நிலைக்கு வர. ஏற்கனவே நடந்த எல்லாம் காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ணாத ஏகமாக இருக்கிற அந்த நிலையில நடந்த விஷயம். அங்க காலமும் இல்லை, இடமும் இல்லை. இப்ப எப்ப அறிவுல வந்து வெளியாகி தன்னை நான் என்று உணர்ற இடத்துக்கு வந்த உடனே இப்ப ஐனைக்கு அவர்கிட்ட நினைவும் இருக்கும், மறதியும் இருக்கும். அப்படி என்றா அவரோட இப்ப கூட மலக்குகளும் இருக்காக, சைத்தானும் இருக்கான். அவர் இப்ப அவர் என்ன நிக்கிற இன்னைக்கு, அவர் யார் என்று தெரியாம நிக்க. அதுதான் அறியாத நிலை. நீங்க ரிஸ்வி நான் என்று உணர்ந்துகிட்டீங்க நிக்கிறதால நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றா ரிஸ்வி நான் என்று சொல்லி உணரப்பட்டது எந்த நேரத்தில? 2 வயசு 3 வயசு 4 வயசு இப்போ தானே நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க உங்களுக்கு ரிஸ்வி என்று பேர் ஒன்று தந்தோம். தந்த உடனே நீங்க ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ளையும் இல்லை, உள்வாங்கையும் இல்லை. போக போக ரிஸ்வி ரிஸ்வி என்று நாங்க கூப்பிட்டு உங்களோட உள்ளத்தில நீங்க தான் ரிஸ்வி என்று பதிக்க வச்சு நல்லா பதிஞ்சு பழக்கமாகி இப்ப வழக்கமானத்தில இப்ப நாங்க வச்ச பேரை தாங்கி நடந்துட மாட்டீங்க. சரிங்களா? அது எனக்கு நல்லா தாங்கிக்க, அது எந்த பேர் தான் ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இந்த ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு 6-7 வயசுல இருந்து நடந்ததே அல்லாமல் அதுக்கு முதல் நீங்க யாரு? வழக்காயிருந்தீங்களா? ஷைத்தானாயிருந்தீங்களா? மனுஷனாயிருந்தீங்களா? மிருகமாயிருந்தீங்களா? நீங்க எந்த இனத்தில உங்களை சேர்த்து எந்த இனத்தில சேர்க்கிறேன்? கேள்வி. அப்ப ஐனைக்கு நான் என்று சொல்லி அந்த தஜல்லியான அந்த உருவத்தை கொண்டு உணரப்பட்டு இன்னா வந்து நிக்கிற இவருதான் ஆண்டவன் அருளால் அவன் உருவானவர். ஆண்டவன் அருள் தான் அறிவு. அந்த அறிவுல உருவானவர் தான் இன்னா வந்து நிக்கிற ரிஸ்வி. இப்ப ஈனைக்கு ஆதம் நிக்காரன் எடுக்க போறீங்களா, ரிஸ்வி நிக்காரன் எடுக்க போறீங்களா? பாப்பா எப்பயே வந்தாரு புள்ள வந்திருக்கின்ற எடுத்தீங்களா, நீங்க என்ன செய்யுங்க, ரிஸ்வி நிக்காரன் எடுங்க. ஆனா பாப்பாவும் உம்மாவும் ஜன்னத்திலிருந்து வெளியேற்றப்படக்குள்ள, அவ கட்டளைய மீறினத்தால வெளியேற்றப்படக்குள்ள அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீங்க ஆளுக்கால் விரோதம் கண்டத்தால விரோதியாயிட்டீங்க. நீங்க இப்படி விரோதம் கண்டு வாழ்றேன் ஜன்னத்தில வாழையில நீங்க என்ன செய்ய, உலகத்துக்கு போயிருக்கு. அங்கும் அப்படி விரோதம் கண்டு வாழ்ற இடம் ஒன்று இருக்கி என்று நீங்க இறங்கி விடுங்க என்று செல்லக்குள்ள நீங்க இருவரும் இறங்கி விடுங்க என்று செல்லாம எல்லாரும் இறங்கி விடுங்க. அப்படின்னா ஐனைக்கு காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ணாம ஆதம் ஹவ்வா என்கிற நம்ம ஆரம்ப தந்தை ஆரம்ப தாய் இருக்கிற அந்த நிலையில மொத்தமா நாம எல்லாரும் இருந்திருக்கமா இல்லையா? அப்படி இருந்த நிலை ஏன் நமக்கு தெரியலா? ஐனைக்கு ஒரு இடமும் ஒரு காலமும் ஒரு நேரமும் அங்க கிடையாது. அப்ப ஐனைக்கு ரஹ்மான் என்று சொல்லி அவன் தண்ட சூரத்தென்று வந்து உணர்ந்து ஆதம் என்று எடுத்த அந்த இடிப்பு நிலையில ரிஸ்வியும் இருந்தையா இல்லையா? அதனால அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும் ஐனைக்கு இருவர் இல்ல, உலகத்தில வர வேண்டிய அத்தனை மொத்தமும் இருக்கிற மொத்த நிலை என்று அவன் தன்னை உணர்ந்திருந்த நிலை என்று அவனுக்கு தெரியுமா இல்லையா? அதனால அவன் தெரிஞ்சவனே சொல்றான், நீங்க இருவரும் இறங்குங்க என்று செல்ல எல்லாரும் இறங்கிருக்கு என்று சொன்ன வார்த்தையின் படி நாம இப்ப இறங்கிக்கிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோமா இல்லையா? ஏற்கனவே கோடி பேர் வந்தவர்களும் அந்த நிலையில இருக்காக, இப்ப இன்னும் வந்திருக்கிறவங்களும் அந்த நிலையில இருக்காக, இனி வரப்போற எல்லாருமே அந்த நிலையில இப்ப இருக்காத இல்லையா? அப்ப மொத்தமும் இருக்கிற எல்லாரும் இப்ப உலகத்துக்கு விரோதம் கண்டு வேறு கண்டு வாழ்ற நிலைக்கு இப்ப வந்திருக்கிற காரணம் என்ன? கட்டளையை மீறினது. அப்ப கட்டளை ஐனைக்கு மீறுறதுக்கு காரணம் என்ன? ஆதம் என்று சொல்லி உணரப்பட்ட அந்த நிலையில மறதியும் இருந்திருக்கு. இல்லாட்டி மறந்திருப்பாரா? அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கானே நாம அந்த இடத்தை போகக்கூடாது என்று நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தா போயிருப்பாரா? அப்ப இது ஒரு மாஸ்டர் பிளான். அன்னைக்கு கனியை வந்து மன்னிச்சுக்கோங்க சார், அன்னைக்கு வந்து அந்த கனியை வந்து தின்ன வைக்கிறது ஹிஸ்டரி எங்களுக்கு சொல்ற அந்த ஹிஸ்டரி படிக்கு அவ்வளைசலாம் ஃபர்ஸ்ட் கனியை திங்கிறாங்க. எப்படி அவ்வளைசலாம் ஃபர்ஸ்டுக்கே அவ்வளைசலாத்துக்கு தான் ஷைத்தான் வந்து அந்த கனியை தின்ன வைக்கிறான் என்றும் அந்த கனியை வந்து நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆதம் என்று சொல்லி அவர் இருந்த அந்த நிலை மொத்த நிலை, அந்த மொத்த நிலையில அவர்
தன்னை ஏகம் என்று சொல்லி உணர்ந்து இருந்த நிலைதான் ஜன்னத். நான் இப்ப எவ்வளவு நேரமும் ஏகத்தை உணருங்க என்று சொல்றேன். ஜன்னத்துக்கு போங்க என்று சொல்லியிருக்கலாம். ஏகம் என்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து ஓடுவதால் சேரும் இடம் சொர்க்கம். இந்த ஜன்னத், இந்த ஜன்னத் என்று இருந்த இந்த நிலையில இது வேறு காணாத நிலை. இப்ப நம்ம வேறு கண்டோம்டா உலகத்தில் இருக்கும். வேறு காணாத ஏகம் என்று சொல்லி ஏகத்தில தரிச்சோம்டா ஜன்னத்தில் இருக்கும். இப்படி ஜன்னத்தில காலத்தையும் இடத்தையும் கடந்து காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ணாம இருந்த அந்த நிலையில இருந்த அந்த தத்துவத்துக்கு பேருதான் ஆதம். அந்த தத்துவத்தில சரியா தன்னில என்ன இருக்கென்று அறிய நாடின உடனே தெரிய வந்ததுதான் ஹவ்வா. பேச்சு வெளியே விடக்கூடாது, ஆழமான விஷயம். அப்படிதான் நீங்க தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு கூட வாழ்றதுக்கு ஒரு துணை வேணும் என்று ஹவ்வா வந்திருக்கவே அல்லாமல் அங்க வேறு காண்றதுக்கும் விரோதம் காண்றதுக்கும் வேறு பிரிச்சு உணர்ற இடம் இல்லை. இன்னைக்கு அப்படி இருந்தவங்க என்ன செஞ்சாரு? இப்ப கட்டளை விட்டான். அந்த ஜன்னத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை நீங்க போனீங்களா, அந்த இடத்துல போய் அந்த கனியை அந்த மரத்தை நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறீங்க என்ற அடிப்படையில் அவன் நினைவுபடுத்தி விட்டான். இப்ப இதை நினைவுபடுத்தின உடனே எந்த நினைவுமே இல்லாம ஏகம் என்று சொல்லி நின்றவளுக்கு இப்ப யார் இந்த நினைவை ஊட்டினே? அப்ப அவன் நினைவை ஊட்டின உடனே இப்ப நான் கூட ஊட்ட சும்மா வாரேன், இல்லாட்டியும் கூட விட்ட வாரங்க வைப்பவே நான் ரிஸ்வி எல்லா இடத்தையும் போங்க, வளவுக்குள்ள எங்க ஒண்ணு பண்ணாலும் போங்க, ஆனா அந்த பூட்டி இருக்கிற ரூமுக்கு மட்டும் போகாதங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நிக்கிறீங்க, எல்லாத்தையும் சுத்தி பாப்பீங்க. நான் தானே நினைவுபடுத்தினதை. நீங்க சும்மா சாதாரணமா வந்தீங்க. நான் உண்மையா இங்க வந்தா செல்லுவன் தான். எல்லா வழக்கையும் அந்த ரூமுக்கு மட்டும் போவாங்க, ரூம் செல்லுவேன். இருக்கு அப்படி ரூம் இந்த வாரம் எல்லாருக்கும் சொல்றதா, உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டேன், அந்த ரூமை மட்டும் விட்டுருங்க, நமக்கு 2 வச்சிருக்கோம் ரூம், நான் வந்தா செல்லு வைப்பேன். சரியா? எல்லா இடத்தையும் திரிங்க, அந்த ரூமுக்கு மட்டும் நீங்க போயிடாதங்க. நான் பெரிய ஒரு வியாபக ஒரு வழக்கையை காட்டிட்டேன், பெரிய பில்டிங்கை காட்டிட்டேன் வெப்பமே. இப்ப இந்த இப்படி ஒரு நினைவை ஏற்படுத்தின யாரு? நான் தான் ஏற்படுத்திட்டேன். சும்மா நீங்க இயல்பா வந்த உங்களுக்கிட்ட நான் அப்படி ஒரு விஷயத்தை செல்லாம இருந்திருந்தா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? சர்வசாதாரணமா இருந்து உங்களை மாதிரி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த ரூமுக்கு போவானான்னு தெரியாது, இந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாது, நீங்க இயல்பா இருந்திருப்பீங்களா இல்லையா? இப்படி இயல்பா இருந்த உங்கள நான் என்ன செஞ்சுட்டேன் வந்த உடனே, ரிஸ்வி சரி வந்துட்டீங்க, எங்க ஒண்ணு பண்ணாலும் நீங்க என்ன செய்யுங்க, போங்க வாங்க, கிச்சன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அந்த ரூமை மட்டும் போயிடாதங்க 2 சொல்லிட்டேன்டா. நீங்க ஒரு கிழமை நிக்கிறீங்க, ஒரு மாசம் நிக்கிறீங்கன்னு வைப்பமே, உங்களோட மைண்ட், உங்களோட சிந்தனை, உங்களோட குறிக்கோள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பண்ணி நிக்குமா? அந்த ரூமனை நீங்க பார்க்கணும் பண்ணி நிக்குமா? அப்படி பார்க்கணும் நீங்க நிப்பீங்க. எப்படா அந்த ரூமை பார்க்கலாம், என்ன அப்படி இருக்கு அந்த ரூமுக்கு வேண்டி நீங்க நினைவுபடுத்த எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா இல்லையா? இப்ப ஒரு கிழமை ஒரு மாசமா உங்களுக்கு இவ்வளவத்தை பார்த்தும் இவ்வளவத்தை சுத்தியும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கென்று நீங்க வாழ்ந்தும் உள்ளத்தில ஒரு நினைவு படுத்தல் அந்த ஏன் போக வேணான்னு செஞ்சேன். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அடுத்த அவன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் போக வேணான்னு செஞ்ச தெரியுமா? உங்களை நீங்க அந்த இடத்தை போயிட்டீங்களா, அந்த நிலைக்கு போயிட்டீங்களா, நீங்க நிலையா இருக்கிற ஒரு நிலை வந்துடும், நீங்க நிலைச்சிடுவீங்க. அப்ப ஏற்கனவே ஜன்னத்தில் இருக்கிற நிலைதான் நிலையான நிலை. இப்ப இவகிட்ட சிந்தனையில நிலையான நிலைய மறந்து வழங்குதா, அந்த கட்டுண்ட ஒரு நிலைக்கு போற ஒரு எண்ணம் வந்து நின்று இப்ப என்ன செய்யுது? வலுப்பருகுது. வலுப்பெற்ற உடனே இப்ப எங்க வராக அவன் சொல்றான், நீங்க இப்படி இந்த நிலைக்கு வந்தீங்களா, நீங்க நிலையா இருப்பீங்க என்று நிலையா இருக்கிற நிலைக்கு எதிரடையா வந்து சொல்றதா அவன் வேலை. புரியுதா? ஏற்கனவே ஜன்னத்தடிவக நிலையா இருக்கால, நிலையா இருக்கிற நிலையா இல்லையா? இப்ப அதை மறக்க வச்சு இப்ப அவன் காட்டுறது நிலையான ஒரு நிலையா, நிலையற்ற ஒரு நிலையா? நிலையற்ற நிலை. அதான் அவன் வந்து நிலையற்ற நிலை வாங்கி காட்டுவானா? இல்ல, அவரை சொல்ற அவன் உங்களை போக வேணாண்டு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இது நீங்க அந்த இடத்தை போயிட்டு அந்த இடத்தை நீங்க எடுத்து இல்லாட்ட சாப்பிட்டு அந்த நிலையை எடுத்தீங்களா, நீங்க நிலைச்சிடுவீங்கிறதாலான் சொல்லியிருக்கான் என்று ஒரு ஊசலாட்டத்தை யாருக்கு கொடுப்பாங்க? சரி, அதெல்லாமா நான் இப்ப யாருக்கு வந்து கொடுக்க அதிகமா நாம எல்லாரும் ஆதகவாடத்துல இருக்கோம். கொடுத்த உடனே புருஷன் என்ன செய்வாரு? அல்லாஹ்வோட கட்டளையா? நாம முதல் இதை கிளியர் பண்ணும், முதல் இந்த பிரச்சனையை முடிவெடுக்கிறியா இல்லையா? இன்றைக்கும் நாம அதுக்கு முடிவெடுத்துட்டோமா, தீர்வு கண்டுட்டோமா? அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை?
அவங்களே சிலர் ஐயோ, எப்ப முடியும் இந்த பிரச்சனை? இதை முடிக்கலாம் நினைக்கிறீங்க? அவங்களே சிலர் வச்சா டெய்லி எல்லாரும் அப்ப உடனேயோ அவ என்ன செய்யற கூட இருக்கிறவ சொல்றான் ஏண்டு அவர் புருஷனார் என்ன செஞ்சாரு என்ன இது பார்ப்போம் ஏண்டுதான் போன உடனே அவ திரும்ப சொல்றான், நான் போட்ட கட்டளையை மீறிட்டேன், நான் போக வேணான்னு சரி இங்க போயிட்டேன். அப்ப நான் வந்த உங்களுக்கிட்ட ரிஸ்விட்ட அந்த ரூமுக்கு மட்டும் போக வேணாம் என்று சொல்லி ஒரு மாசமா பார்த்து நல்ல ஒரு சந்தர்ப்பம் இன்னும் திறந்துதானே கிடக்கு, நாம போவோமே ஒரு எண்ணம் வர அங்க போன உடனே இப்ப அந்த ஜன்னத்து அப்படியோ இப்ப உங்களுக்கு என்னையா தெரியுது? உலகமா தெரியும். உலகமா தெரியுது. இப்ப நீங்க ஆதம் ஹவ்வாண்டு தான் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கு. வேதம் சொல்ற எந்த வசனத்துக்கும் நிகழ்காலத்தில உயிர் நடந்து முடிச்சிய விஷயத்தை சொல்றதல்ல வேதம். வேதம் நிகழ்காலத்தில நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்ல வந்திருக்கு. இப்ப ஆதம் ஹவ்வாண்டு நீங்க வந்து இப்ப உலகத்தில ஆளுக்கால் விரோதம் கண்டு வாழ்றீங்களா ஒற்றுமையா வாழ்றீங்களா? உண்மையே சொல்லுவோம், நான் உண்மையே சொல்லுவேன். அப்ப அப்படி வாழ்ற இடத்த போங்க நம்ம அனுப்பின அப்படித்தான் அங்க வாழலாம். அப்ப அவங்க உலகத்துக்கு இறக்கப்பட்டாங்க. இப்ப எல்லாரும் உலகத்துக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இறங்கின உடனே இங்க நமக்கு என்ன தேவைப்படுகிறது? மறந்துட்டோம். ஏற்கனவே இருந்த நிலையம் மறந்துட்டோம், மறக்க வச்சு விட்டான். அதனால் அறியாம வந்து நின்று நான் யாரு என்று தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சிடும் பண்ணி இங்கேயும் நம்முடைய மூதாதையர் விளையாட்டையும் சொல்லி இவருக்கு ஒரு பேரை வச்சிடு எப்படி பிளான் பண்ணிக்க ரிஸ்வி என்று பேரை வைக்க இல்லாட்டி சிந்திச்சிடுவாரு, நான் யாருறான் விளங்குதான் நான் சொல்றேன். இதுதான் போக வானாண்ட இடத்தை நம்மளை கொண்டாந்து வர வச்சு வழிகெடுப்பேன். எடுத்துட்டானா? நரகத்தை நிரம்பிட்டானா? அப்ப இப்ப நாம அல்லாஹ் விட்ட சாபத்தில இருக்க மாட்டோம். விளங்கு சொல்றாங்க, கடல் மலை யாவுமே சுஜூதிட நீ ஏன் மறுத்து விட்டாய் மனிதான்னு கேட்காரு. அதுக்கு இன்சானை காட்டாம இல்ல சைத்தான் என்று காட்டாம மனிதன் என்று காட்டுறாரு. அப்ப சுஜூ செய்ய மறுத்தவன் மனுஷன், இன்சானு சாயிர். இந்த கட்டுண்ட நிலையில வந்து நான் ஒரு மனுஷன் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கானே, இவன் மனிதனே கிடையாது, இவன் மிருகம். ஆனா இந்த நிலையில உணர வேண்டிய இன்சான் இருக்கான். ஆதம் என்று சொல்லி ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலை, அதைத்தான் போய் உணருங்க. முதல் ஜன்னத்துக்குள்ளேயாவது போயிடுங்க. அந்த வழியை சொல்றோம், அந்த வழியை காட்டுறோம். அந்த போற வழிய உறக்கம் என்று சொல்லி உறங்க வச்சு நித்திரையா கிடக்கிற நிலையை உருவாக்கி உள்ளத்தில மூத்திரையை போட்டு விட்டான். அந்த மூத்திரை தான் பூட்டு. அந்த பூட்டை துறக்கிறேன்டா சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? வேதத்தை சிந்திக்கணும். அந்த வேதம் எது? நான் தாலிக்கல் கிதாப், இந்த கிதாப் ஆகிறது. அப்படி சொல்லக்குள்ள அங்க அச்சிடப்பட்ட புத்தகமா இருந்த முகமது நபி முன்னுக்கு புத்தகத்தை தூக்கி போட்டீங்க, இந்த கிதாப் காட்ட தாலிக்கல் கிதாபு, இந்த கிதாப் ஆகிறது. லாரை பபி, சந்தேகமே இல்லை. முதலில் முத்தகீன், முத்தகீனுக்கு வழிகாட்டு. தன்னிலையை நோக்குங்க, தன்னை உணர்ற இடத்துக்கு வாங்க. வேதமாக நீங்க இருக்கிறத உணர்வீங்க. உஸ்தாது சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா, அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமான்னு கேட்க. அப்ப நீங்க இருக்கிற நிலையில எல்லா இருப்பும் இருக்கு இல்லையா? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இன்சிலையும் ஜின்னிலையும் சைத்தான் இருக்கானா? இருக்கா. அதே நேரத்துல உங்களுக்கும் மலக்குகளை தந்திருக்கிறோம். உங்க கூடவே மலக்கு இருக்காக. அவங்க உங்கள முற்றிலும் சுஜூதி செஞ்சிருக்காக. ஏண்டா மலக்குகள் இருக்காளா? அப்ப மலக்குகள் என்ன எந்த நிலையில் இருக்காக? உங்களோட கூட இருக்கிறார்கள், உங்களை நினைவுபடுத்துறார்கள். இந்த இன்சிலையும் ஜின்னிலையும் சைத்தான் என்று அவன் என்ன செய்யறான்? மறக்க வைக்கிறான். சரியா இருக்கா? அல்லாஹ் சொல்றான், பிரான நம்ம விட நான் இருக்கணுங்க. யாரு? நாம ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது பிடரி நரம்போட நாம நான் எனக்கு கொஞ்சம் தமிழ் மிச்சம் வராது, மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானா? நாம நாங்க என்று சொல்லி வருது தானே? நாம் இருக்கிறோம். ஏனென்றா பிரான நரம்பையும் சொல்றானா இல்லையா? அந்த பிரான நரம்போட உணர்வும் இருக்கிறதால ஐனைக்கு நாம் இருக்கிறோம். இன்னும் ஆழமா நாம விளங்கல, நேர்ல பேசுவோம். கொஞ்சம் உறவாட்டத்துல எல்லாருக்கும் புரிய வைக்கல, கஷ்டம் எனக்கு. ரைட்டா? நாம் இருக்கிறோம் என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நீங்க நான் என்று இருக்கிற நிலையில நாம் இருக்க. நீங்க அந்த உலகத்தை இரவையில கனவின் போது காண்றீங்க. இப்ப மறந்து போய் நின்றுகிட்டு என்ன செய்றீங்க? நான் மட்டும் இருக்க நினைக்கிறீங்க. அதை நாம ஆழமா பேசுவோம். ஆனா ஈனைக்கு, அப்ப ஈனைக்கு நல்ல கேள்வி. ஈனைக்கு மறதி என்று சொல்லி அந்த சைத்தானும் இருக்கான் இல்லையா? மினல் ஜின் நிலை. அவன் என்ன செய்யறான்? உங்களை கெடுக்கான். எப்படி கெடுக்கான்? அந்த கெடுக்கிற இன்னைக்கு மறக்க வைக்கிறான். அவ்வளவுதான்.
உங்களை நீங்க யாருன்னு உணர விடாம உங்களை மறக்க வைக்கிற வேலை, உங்களுக்கு மறதி ஏற்படுத்துற வேலை தான் அவன் செய்யும். கூட இருக்கிற மலக்கள் என்ன செய்வாங்க, உங்களை யாருன்னு உங்களுக்கு நினைவுபடுத்துற வேலை. இதை ஒசாது சொல்லக்குள்ள உன்னை உனக்குணத்தை உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா சைத்தானி. அப்ப அவன் மறக்க வைப்பான். இந்த ஊடகத்தை தான் நீ நான் என்று நிலை, இந்த ஊடகத்தை தான் நம்பும், இந்த ஊடகத்தை தான் கெடு. ஏன் அவன் தானே கொண்டாந்து இந்த கட்டுண்ட நிலையில நிலையா இருக்கலாம் என்று சொல்லி உணர்த்தினே, நிலையா இருக்கலாம் என்று இந்த நிலைக்கு நம்மளை கொண்டாந்து போட்டு இப்ப நிலைக்கிற வேலை பார்க்கானா, நிலை இல்லாத வாழ்க்கைக்குள்ள பூச்சிட்டானா. இப்படி வந்த யாரு இங்க நிலைச்சிருக்கா? யாராவது நிலைச்சிருக்காளா? அப்ப அவனே தெளிவா வேதத்தை சொல்றான், இன்சானுக்கு பகிரங்கமான விரோதி எங்க அல்லாவே சொல்லித்தாரா நமக்கு. ஏன் நாம மறந்துட்டு பகிரங்கமான விரோதி. அப்ப பகிரங்கமாக வந்து நின்றுகிட்டு நான் ரிஸ்வி என்று நிற்கிற இந்த நிலையை உருவாக்கியிருக்கான் யாரு? அவன் தானே. அதான் சொல்றாங்க, ஊடகங்கள் உனக்கு உதவியா தந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி உளநோயில நம்மள மாட்ட வச்சுட்டான். அது என்ன உளநோய்? அங்க பார்த்தா உடல் ஒன்று இருக்கிறதாகவும் அந்த உடலை நான் என்று நம்ப வச்சு இதுதான் நிஜம் ஒரு உளநோயில மாட்டிக்கிட்டே. இப்ப நம்ம நிஜமான நிலையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமா, இல்லாம அழியிற இடத்துக்கு வந்திருக்கோமா? அப்ப அவன் ஏமாத்திருக்கான். யார? தாய் தந்தையில இருந்து நம்மளை மொத்தம் அவன் ஏமாத்துறானா இல்லையா? ஏன் அப்படி ஏமாத்தினா என்ன செய்யலாம்? நரகத்தில கொண்டு போய் நிரப்பலாம். ஏனென்றா நரகத்துடைய எதிகட்டைகளாக கற்களையும் மனிதர்களையும் நாம என்ன செஞ்சிட்டோம்? ரெடி பண்ணிட்டோம். அப்படி ஒரு தீர்ப்பு, ஒரு வாக்குறுதி, ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டோம். அப்படி அந்த நரகத்துக்கு போறது, அந்த நரகத்துக்கு போற ரெடி பண்ணவன் தான் இன்னும் வந்து கட்டுண்டு நின்றுகிட்டு நான் ஒரு மனுஷனை நினைச்சிட்டு இருக்கானே அவன். இப்ப நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் உள்ளாதைத்தார். அப்ப உடலை நிஜமன நம்பி உடல் தான் என்று சொல்லி 100% வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லாரும் எங்க கிடக்காக எங்க கொண்டு போய் விழிச்சிருக்கான்? அப்ப நிரப்பிருக்கானா? இல்ல இனித்தான் நிரப்புவான் எங்கேயாவது போய் பார்க்கணுமா? இப்ப அதிகமானவங்க நரகத்தில கிடக்காக என்று ரசூல் சொன்னது பொய்யா? அப்படி கிடக்கிற எல்லாரும் பெண்கள் என்று சொன்னது ஏன் தெரியுமா? நாம பார்க்கிற பெண்கள் இல்ல, அறியாதவங்க எல்லாரும் பொம்பளை தான். இருள் அறியாம நிக்கிற எல்லாரும் பொம்பளை தான். அறியாத நிலையை சொன்னாங்க, பெண்களுக்கு ஒப்பிட்டாங்க. அறிகிற நிலைக்கு வந்த ஆண்கள் அவங்க. அப்ப ஆதம்ல இருந்து ஹவ்வா என்று வெளியானது என்ன பெண்? ஆதம் என்று சொல்லி அங்க நின்றது என்னன்னு நாம் புரிய வைக்க தேவையில்லை, அதெல்லாம் இயல்பா புரியும். அப்ப இந்த விஷயத்தை எடுத்து இப்ப இங்க வந்து பார்த்தா மறக்கிற நிலையும் இருக்கி, நினைவுபடுத்துற நிலையும் இருக்கி இல்லையா? இந்த மறக்கிறதை நினைவுபடுத்துறதுக்கு மத்தியில நான் என்று நீங்களே இருக்கிறீங்க. இன்சான் நீங்க பிரதிநிதி ஹலிபா. அப்ப அவன் என்ன செய்யறான்? உங்களை இப்ப அவனுக்கு கோபம், உங்களை ஹலிபா வாக்கினது. நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்து அந்த மலக்குகளுக்கெல்லாம் மாஸ்டரா படிச்சு கொடுத்து நல்ல ஒரு தகுதியில இருக்கக்குள்ள நீ ஒன்ன ஹலிபா வாக்குறவா சொல்லிருக்கணும். இப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த மலக்குகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஒரு மாஸ்டர் படிச்சு கொடுத்து பெரிய லெவல்ல இருக்கிற அவனை ஒன்ன ஹலிபா வாக்குறன்னு சொல்லாம புதுசா ஒருத்தனை கொண்டாந்தா நமக்கும் கோபம் வருமா இல்லையா? கேடு பேர். இதுதான் பிரச்சனை, இப்ப உலகத்துல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. அது இன்றைக்கு மனிதர்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. உங்களை போன்று நானும் ஒரு மனுஷன். அதான் அவன் பிரதிநிதியை படைக்க போறோன்னு தெளிவா கேட்டான். மனுஷனையா படைக்க போறான்? ஏன் கேட்டான்? அவன் பிரதிநிதி என்று படைக்க யார படைப்பான்? அங்க யார் இருக்காப்ப? அல்லாண்டு சொல்லி அங்க யார் இருக்கா? இதெல்லாம் உடைச்சு பேசலாங்க. நீங்க ஆரம்ப கேள்வி பேச்சு கிடக்கு நல்ல தெளிவாக பேசப்பட்ட பேச்சுக்கள் இந்த யாருக்கும் மறைக்க வேண்டியது ஹக்கு இதுதான். இப்ப அவன் பிரதிநிதியை படைக்க போறன்ற உடனே மனுஷனை படைக்க அனுகல ஹலிபா படைக்க போறன்ற உடனே அவன் ஹலிபா படைக்க போறன்னு கேட்கிறவன் யாருங்கிறது மலக்குகளுக்கு தெரியாதா? இப்லீஸுக்கு தெரியாதா? அப்ப அந்த மனிதனையா படைக்க போறான்னு அவன் கேட்கக்குள்ள அங்க பதிவு எங்க இருக்கு, எங்க இருந்து பதிவு வருகுது. அப்ப இதுல எல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஞானம் இருக்கு. இது ஞானம், இது வேதம் இல்லை. நீ உங்களை உணர்ந்தீங்களா நீங்க எல்லாத்தையும் உணரலாம். நீங்க பிரதிநிதி ஹலீஃபா. அதைத்தான் நான் காட்டிட்டாரு. நீங்க நான் என்று பிரான நரம்பை விட அவன் இருக்கானா? அவன் நாம் இருக்கிறோம் என்று சொல்றது எல்லாரையும் சேர்த்துத்தான். இன்னைக்கு யார் இருக்கா? மலக்கு இருக்காரு இல்லையா? மறையார் இருக்கா? சைத்தா இருக்கா? மறையார் இருக்கா? நாமங்க இது இறை சமூகம். அவன் யாரையும் இன்னைக்கு பிரிச்சு பார்க்கல. அதெல்லாம் பிரிக்க இல்லாம வந்து இந்த ரிஸ்வி என்று ஒத்த ஒரு நிலையில நிக்கிறீங்க. இல்லாட்டி நிக்கவே இல்லை. இப்படி வாழவே இல்லை.
உடன்பாடும் எதிர்மறையும் ஒன்றாமல் இயக்கம் இல்லை. நீங்க இயங்குறீங்களா? அதுக்கு காரணம் அதான். அந்த தத்துவம் என்ன செஞ்சிருக்கு? உங்களோட இடிப்புல உடன்பாடாவும் நிக்கி, எதிர்மறையாவும் நிக்கி. ஒஸ்தாது நீயே உனக்கு விரோதியடா, நிந்திக்கும் மனமே சாட்சியடான்னு இல்லையா? இப்ப நீங்க தான் எதிரி. இப்ப சைத்தான் என்று உள்ள நிக்கிறான் எதிரி என்றால் யாரு? அது நான் தான். உடன்பாடு மலக்குகள். அப்ப நான் இங்க நிக்க மத்தியத்துல நிக்க, நான் இன்சானா நிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்டா, இவண்ட பக்கம் சாஞ்சன் என்ன செய்வான்? நரகத்தை நிரப்புவான். நினைவுபடுத்துற மலக்களோட பக்கம் சாஞ்சன் ஜன்னத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது ரெண்டையும் அப்படி ஒரு பக்கம் உதறி தள்ளி போட்டு அங்கால சித்திரத்து முந்தகா தாண்டினேன். இறைவன் ஐக்கியமாகிற நிலை, சொந்த இடிப்புல இருக்கிற நிலை. இவருக்கு ஜன்னத்தும் இல்லை, நரகமும் கிடையாது. எல்லாத்தையும் அங்கால தள்ளி போட்டு அவர் நானாக இருக்கிறேன். இவருக்கு என்ன மார்க்கம் இருக்கு? இவர் தீன கடந்துட்டார், மார்க்கத்தை கடந்தார். இதுல வெற்றி பெற்றி சாதனை பண்ணின சாதனை வீரர் தான் முகம்மது என்கிற ரசூல். இந்த இடத்துக்கு இப்ராஹிம் நபி அலையும் போகையிலாமை. ஏனென்றா அல்லாஹ் கட்டளையிறான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. இவர் எங்க போறாரு? அதோட நிக்காரா, தாண்டி போறாரா? தாண்டி போறாரு. அப்படி தாண்டி போகக்கூடிய ஆற்றல் மார்க்கத்தோட போகலாமா? அப்ப மார்க்கம் இப்ராஹிம் நபியோட நிக்கி. அதை தாண்டி போற ஆற்றல் அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவன் சாந்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான். உண்மையிலேயே இந்த சாந்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் யாரு? ரிஸ்வி அனசாபிசா இல்ல, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால அவன் பிரதிநிதியை படைக்க போறேன் என்று சொல்லி ஜன்னத்தில் ஆதம கொண்டாந்து ஹவ்வாவை கொண்டாந்து வாழ வச்ச இந்த விஷயம் எல்லாம் மார்க்கம் அவன் தண்ட நிலையில உணர்ந்து இருக்கிறதுக்காக ஏற்படுத்தின மார்க்கம். இப்பையும் இந்த மார்க்கத்தில் ஆதம் இருக்கிற முதலாம் வானத்திலே அந்த நிலையை முதல் நீங்க பிடிக்கிற தகஜத்துக் கொள்ளுங்க. அந்த தகஜத்தை இன்னின்று குழம்பு. இப்ப மாஹிர் ஒழுங்குற டைமுக்கு நீங்க ஒளிம்பிச்சரி வர, நீங்க ஒழுங்குற டைமுக்கு மாஹிர் ஒளிம்பிச்சரி வர இன்னும் செய்யறேன். ஏனண்டா அவனுக்கு அந்த ஏன்னா அவன் அங்க டைம் டேபிள் வைக்கல. இத்தனை நாட்டில இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை நாட்டில இத்தனை மணிக்கு போனா தான் கொள்ளுவான்னு அல்லாஹ் கிட்ட அங்க பிஐயும் இல்ல, டைம் டேபிளும் இல்ல, இந்த நாட்டில இந்த நேரம் அங்க மணிக்கூடும் இல்ல, கலண்டரும் இல்ல. என்ன செய்யறது? தஹஜ்ஜத்துக்கு முதலாம் வானத்துக்கு வரும். இங்க நீங்க பகலையில ஒளிம்பி நிக்கிறீங்க, மாஹிர் அங்க இரவையில் ஒளிம்பி நிக்காரு. எந்த தஹஜ்ஜத்துக்கு போற? ஆழமா சிந்திங்க. தஹஜ்ஜத்துக்கு நீங்க ஒழுங்குறதுதான் நான் உங்களை ஏகம் என்று சொல்லி தரிச்சு இங்க விழிப்பா இருங்க. முதலாம் வானத்தில வந்து நான் என்று உணர்வான். இடிப்பவன் நான் என்று உணர்வு வரும். இறை உணர்வே அதுவாகும். இப்ப நீங்க சந்திப்பீங்க. பொய்யண்டா நினைக்கிறீங்க, ஏமாத்து வேலைண்டா நினைக்கிறீங்க. மார்க்கத்தை மார்க்கம் இது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மார்க்கம். இதை கொண்டு போய் வளமையா சொல்றதுதான். அவங்களுக்கு போய் கைய கழுகிறத்துல சண்டை பிடிச்சி சரி வருமா? தக்பீர் எங்க கட்டுற என்று சொல்லி சண்டை பிடிச்சி சரி வருமா? உண்மை சொல்ல போனா எல்லா இடமும் போயிட்டு எனக்கு ஏதாவது மட்டும் நான் மிச்சம் டயர்டாயிடுறேன். எந்த சந்தேகத்துக்கு எந்த பிரச்சனைக்கு சொல்லிட்டு யாருக்குமே தரையில அவங்க எல்லாம் பொத்துல கலட்டி சொல்லிச்சு சொல்றாங்க. எனக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் மாயதாஜியோட கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ந்து அவரோட கட்சியில இருந்தேன். மாஷா அல்லாஹ். அதை நான் தேடிக்கொண்டிருந்தது தட்டினவருக்குத்தான் திறக்கப்படும், தட்டாம திறக்கப்படாது. அதனால தேடல் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வருவாங்க. அவர்களுக்குத்தான் இந்த கல்வும் இதுல உறுதியும் இதுல போற வழியும் அவளுக்கு என்ன செய்யும். நான் நிறைய உண்மை மொழிப்பாடுல போறேன். அதிகமான மனிதர்களை நீங்க பின்பற்றினீங்களா, கீழ்படினீங்களா, அவங்க உங்களை வழிகேட்டில் தள்ளி விடுவார்கள் என்று வேதமே செல்லுது. அப்ப அதிகமான ஆட்களை நான் நரகத்துக்குள்ள போட்டு நிரப்புவேன் என்ற வார்த்தையை யோசிங்க. நிரப்புவேன். நரகத்தை நிரப்பலாமா? நரகத்துல போய் இன்சான நிரப்புறதுக்கு ஒவ்வொருத்தரா போடுறதுக்கு ஷைத்தான் எங்க நின்றுட்டு நிரப்புவாரு? ஜன்னத்துக்குள்ள நின்றுட்டா? அப்ப அப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஆழமா விடுங்க. இன்னைக்கு தெளிவு கொஞ்சம் எனக்கு கிடைச்சிச்சு. 2-3 விஷயம் உண்மைக்குமே நான் பெரிய டவுட்ல இருந்தேன். ஆனா இன்னமும் ஃபியூச்சர்ல இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் வச்சிருப்பேன். அது முள்ள கேட்டு படிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலாம். சரியா? 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு இருக்கு. ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத். சரியா? ஷரியத்துங்கிற விஷயம் ஆரம்ப பயிற்சி மட்டும்தான். அதுல போய் ஏறி குந்திக்கிட்டு பைக் ஓட இல்லாது. பைக் ஓடுற எப்படி என்று படிக்கிற இடம் அது. வாகனம் ஓடுற எப்படி என்று படிக்கிற இடம் தான். அங்க ஏறி வாகனத்தை ஓடையில
தரீக்கத்துக்கு வரணும் வாகனத்தை ஓடுறீட்டா 2ஆம் வகுப்பு. அப்ப அது ஆரம்ப பயிற்சி. ரைட்டா? இப்ப நீங்க 2ஆம் வகுப்புங்கிற தரீக்கத்துங்கிற அந்த நிலைக்கு வந்து இருக்கிறீங்க. அல தரீக்கத்தில் அஸ்கை நாக்கும் கொண்டு வேதம் சொல்லுது. உண்மை தரீக்கத்துங்கிற நிலையில நிலைப்படுத்தியிருக்கிறோம். அப்ப ஒருவர் நிலை பெற என்ற சரியத்தில நிலை பெற இயலாது. இந்த சரீரத்தில நிலை பெற எந்த விஷயமும் கிடையாது. அவர் இந்த சரியத்தை ஏன் தரப்பட்டிருக்கு, சரியத்தை ஏன் நமக்கு தரப்பட்டிருக்கு என்கிற நோக்கத்தை அறிஞ்சி அந்த தரீக்கத்துங்கிற இடத்துக்கு வந்தாத்தான் நிலை பெறலாம். இது நிலை பெற இடம். அடுத்தது என்ன? ஹக்கீக்கத், பயணிக்கிற இடம், மாறிபர், புரிஞ்சு கொள்ற இடம், தன்னை உணர்ந்து கொள்ற இடம். இப்படி 4 படித்தரத்தையும் தாண்டக்கூடிய ஒரு வழிதான் தீன், மார்க்கம் என்கிறது. அதனால நாம முதலாம் வகுப்பை விட்டு போட 2ஆம் வகுப்புக்கு வந்ததால 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் பிழையாக படிக்குது என்று செல்லாம நீ படிக்கிறது விஷயமே இல்லை என்று செல்லலாம். 2ஆம் வகுப்புக்கு வா, இங்க இன்னைக்கு படிப்பு நாமளும் 1ஆம் வகுப்புல இருந்து படிச்சாக்கள் தானே. அதனால நாம அதை பிள்ளை காணாம 2ஆம் வகுப்புக்கு வந்து நீ 1ஆம் வகுப்புல இருந்துகிட்டு நான் சொல்றத பிள்ளை காணாம நீ முதல்ல 2ஆம் வகுப்புக்கு வாவேன், அங்க வந்து பாரு படிப்பை எப்படி கேட்டு 2 தான் சொல்லலாம். ஏன்னா நாமளும் சேர்ந்து படிச்சதா, நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன். நான் ஒரு பள்ளியில பேசிமாமா இருந்த ஒரு ஹாபிஸ். அதனால அல்லாஹ் நம்மளோட கல்விகளை திறந்து நமக்கு காட்டிடத்துக்காக முதல் நாம அவனுக்கு என்ன செய்யும்? நன்றி செலுத்துவோம். நம்மளோட கல்வை என்ன செய்வோம்? சுத்தப்படுத்துவோம். தியானத்தை செய்வோம். அந்த தியானம் செய்யற முறையை நான் ஒரு சந்தர்ப்பம் வாங்க, இல்லாட்டி நேரில் வாரத்துக்கு இருக்கிறீங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் போகக்குள்ள உறவாட்டத்தோட இந்த உறவுகளோட நில்லுங்க. உங்களுக்கு மருக என்ன நான் மார்க்கத்தை விளக்குறேன். உங்களோட உள்ளம் உங்களுக்கு வெளிப்படையாக விளக்கி தரும் எல்லாத்தையும். அதுக்கு எந்த மொழியும் தேவையில்லை. உள்ளம் பரிசுத்தமா இருக்கா? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். வேதத்தை உள்ளத்தால தொடலாம். அவ்வளவு. கல்போ என்ன ஒரு பூட்டு கிடக்கு. அது ஒவ்வொரு முறைக்கும் அந்த அது விளங்குது. அது தொடப்படாம நீங்க இந்த இடத்தை இப்படி வந்து நேரத்தை எடுத்து செலவழிக்க மாட்டீங்க உங்களோட சூழலுக்கு. அது தெரியுமா? நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு தேவையில்லை. அந்த குரூப்ல சில விஷயங்கள் உங்களோட வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் படிச்சு வந்தேன். மயிராஜரோட கொஞ்சம் பேச நீங்க வாங்க. இல்ல கேள்வி எடுங்க. நல்ல என்னன்னு இந்த கேள்வி எடுத்ததால உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தி. இந்த உறவாட்டம்ங்கிறது உலகத்தில் இருக்கிற யார் ஒண்ணும் பண்ணாலும் வந்து இதுக்குள்ள கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும் கண்டிப்பா. ஏனென்றா அறிவு ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அறிவு என்ன செய்ய தெரியுமா? அந்த அனுபவத்தை எடுக்க. அப்ப அறிவுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ற மாதிரி ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு ஒன்று அறிவுல ஏற்பட்டா டக்குனு அனுபவத்துக்கு போகும். அதுதான் தவறி போன சொத்து. மூமின்களின் தவறி போன சொத்து அறிவு. தவறி போன சொத்துண்டா அந்த அறிவு உங்களோட சொத்து தான். தவறி போயிட்டு மறந்துட்டீங்க. அது எங்கிருந்தாலும் அது உங்களுக்குரியதா, மூமின்களுக்குரியதா. திறவுகோல், அந்த அறிவை எடுக்கிறதுக்குரிய திறவுகோல் கேள்வியா. அதனால கேள்வி கேட்கிறது தப்பு என்று இந்த உறவாட்டத்தில் இருக்கிற ஒரு புள்ள செல்லாது. கேளுங்கன்னு என்ன இருந்தாலும் கேள்வியை கொண்டார். ஏனென்றா சிந்தனைங்கிறது கேள்வி கேட்டுத்தான் துறக்கும். கேள்வி கேட்டுத்தான் துறக்கப்படும். இப்ப ஆரம்பம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படியே ஒரு 6 மாசம் போய் தொடர்ந்து நீங்க இந்த உறவாட்டம் வந்தா கேள்வியும் உங்கள்கிட்ட வரும், பதிலும் உங்கள்கிட்ட வரும். இப்ப நீங்க பூமி புரியுதா? தவறி போன சொத்து வந்துட்டு வா. நீங்க ஒரு கேள்வி வர உங்களுக்கு தெளிவு வரும். ஜிப்ரீல் என்ன பென்ஷன் எடுத்துட்டாரா? ஜிப்ரீல் பென்ஷன் எடுத்துட்டாரா? பென்ஷன் கொடுத்து அவரை அனுப்பி நீங்க ரெஸ்ட் அடிங்க தம்பி, இனி எந்த நல்லடியார்களும் வரமாட்டாங்க, இனி நமக்கு அறிவிக்கிற வேலையில இல்லைண்டா. இப்பயும் அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கார். அவரை உணர்ந்து அந்த நிலையை நாம பெற்றுக்கொள்ற அளவு கூட நம்மளோட கல்வி என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. அவ்வளவு. கொஞ்சம் தரல்களை துறந்து தரல்களை குறைச்சி சுத்தப்படுத்தி விட்டா அந்த பரிசுத்தத்தில முதல் தஜல்லி ஆகிறவர் ரூஹுல் அமீர். அவருக்கு பேரு ஜிப்ரீல். அவரை பறவைக்கு ஒப்பாக சொல்ற காரணம் என்ன? அந்த நிலை வந்தா உங்களோட உள்ளம் ஏக வியாபகம்ங்கிற நிலையை உணரும், பறக்கும். அதனால கற்பனை இல்லாம மார்க்கம் கற்பனை ஹக்கான விஷயம். உணரக்கூடிய வழியை நமக்கு தரல. அல்லாஹ் ஏதோ நமக்கு அல்லாஹ் கிருபையால ஓசாதி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவரோட காலத்தை, அவரோட வீணை, அவரோட வாழ்க்கையை செலவழிச்சு நமக்கு தந்திருக்காரு. இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு போறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்யும்? பிடிக்கும்.